ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா படிங்க. மே 1 ஸ்டார்ட் ஆக போகிறதுல இருக்கிற ஒரு 31 நாள் உங்கள் கையில் இருக்குது. ஜூனில் ஒரு 1 வீக் நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருப்பீங்க, ஓகேவா? அதனால் வந்து இருக்கிற 30 நாளை எந்த ஒரு பக்கமும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல், எந்த ஒரு புது டெஸ்ட் அட்டன் பண்ணாமல், இவ்வளோ நாள் நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? அதனால் உங்கள் கூட இருந்த அவ்வளோ புக்ஸு, அவ்வளோ இதையும் நீங்கள் ஒன் டைம் ரிவிஷன் ஒழுங்காக பார்த்தாலே போதும். ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு 30 நாளை நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணணும். ஜிகேவை பொறுத்த வரைக்கும்லாம் ஓகேங்களா, ஜிகேலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜிகேல எந்த ஒரு லெசன் எடுத்தாலுமே ஒரு லெசன் எடுக்கிறது போல் முகலாயர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு டெல்லி ஸ்டூடெண்ட் எடுத்து வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 20 கொஸ்டின், ஒரு 20 ஈவெண்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுதான் கேட்பாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? அது மாதிரி எல்லா ஜிகே லெசன்லேயுமே இப்போ போய்ட்டு ரொம்ப டெப்த்தாக படிச்சுட்டு இருக்கக்கூடாது. உட்காந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, குறித்து வச்சுருப்பீங்க. அந்த முக்கியமான ஏரியாவை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு குரூப் 4 லெவலுக்கு அதுதான் கொஷினாக வருமே, ஓகேவா? நம்ம எல்லாரும் அடிக்கிற அந்த 160 கொஷினை ஃபஸ்ட்டு கரெக்டாக அடிச்சிடணும். 155லேருந்து 160 வந்து மேஜராக இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அதில் நம்ம கவனக்குறைவெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். இருக்கிற 30 நாள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி சூப்பராக பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஜாப் கண்டிப்பாக கிடச்சிரும், ஓகேங்களா? இன்றைக்கி 10th ஜியாகிரஃபியில் 100 கொஸ்டின், 10th ஜியாகிரஃபியில் 100 கொஸ்டின் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் தேவைப்படுற முக்கியமான 100 கொஸ்டின் இருக்கும். அதை தொடர்ந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 50 இருக்குது. 50 பார்த்துருங்க, ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம், ஓகேவா? இதில் நான் எக்ஸ்பிளேஷனோட ஸ்கூல் புக்கில் முக்கியமானதாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். டைம் இல்லாதனால நீங்கள் எல்லோரும் நல்லா இந்த 30 நாள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அலட்சியமாக இருக்காதீங்க. உங்களுடைய பக்கத்து காம்படிட்டரை பார்க்கவே பார்க்காதீங்க. அவன் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருப்பான், சயின்ஸ் படிப்பான், அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்களோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு கொண்டு போங்க. உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். நீங்கள் முழுக்க நீங்கள் உங்களை நம்பணும், ஓகேங்களா? எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட், ஓகேங்களா? நல்லா பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இது ஜியாகிரஃபி ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேருக்கு ஜியாகிரஃபி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் லாஸ்ட் டைம் அட்லீஸ்ட் இந்த ஒரு 100 கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு போங்க. நீங்கள் மற்ற மெட்டீரியல் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் மிக உயரமான சிகரம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிக உயரமான சிகரம் தான் கொஸ்டின். ஆன்சர் தெரியுதா பாருங்கள். ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 10th ஸ்கூல் புக்கு ரொம்ப முக்கியமான 100 கொஸ்டின் இருக்கும். 50 நம்ம பார்த்துலாம். அப்படியே நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. இந்தியாவினுடைய மிக உயரமான சிகரம் பார்த்தீங்கன்னா, ஓகேவா, K2. ஆப்ஷன் ஏ வந்து K2. உலகிலேயே மிக உயரமான சிகரம்னு கேட்டால் தான், ஓகேவா, என்ன எவரெஸ்ட் நடிப்பாங்க, ஓகேவா? நேபாளம் தெரியும். இது வந்து K2, ஓகேவா? ஜம்மு காஷ்மீர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? அது இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன். தீபகற்ப இந்தியாவினுடைய மிக உயரமான சிகரம். தீபகற்ப இந்தியாவுக்கு ஆன்சர் என்னன்னு செக் பண்ணுங்கள். தெரியுதா பாருங்கள், ஓகேவா? அடுத்து, ஓகேவா, அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆனைமுடி. தீபகற்ப இந்தியாவினுடைய உயரமான சிகரம் கேட்டாங்கன்னா ஆனைமுடி, ஓகேங்களா? நம்ம அடுத்து செகண்ட் ஒன் போயிடலாம். இது ஒரு முக்கியமான பொறுத்துக்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுத்துக்க. கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஸ்கூல் புக்கில் இருக்குது, பாக்ஸில் வரும், ஓகேவா? எல்லாமே கணவாய்கள் எல்லாருக்கும் தெரியும், ஓகேங்களா? படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், பொமிடிலா, ஓகேவா? பொமிடிலா கணவாய் வந்து எந்த ஸ்டேட்டு எல்லாருக்கும் தெரியும். பொமிடிலா வந்து எங்கே இருக்குது? அருணாச்சல பிரதேசம், ஓகேவா? நாதுலா ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? நாதுலா எங்கே இருக்குன்னு பாருங்கள். நாதுலா தெரியுதா பாருங்கள், ஓகேவா? நாதுலா வந்து சிக்கிம் ஸ்டேட், ஓகேவா? நாதுலா வந்து சிக்கிம் ஸ்டேட். நாதுலாவும் ஜலபுலா, ஓகேவா? நாதுலாவும் ஜலபுலா, அதை ஜெலிப்லான்னு சொல்லுவாங்க. ஜலபுலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். நாதுலா ஜலபுலா வந்து சிக்கிம். காரகோரம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசம், ஓகேவா? காரகோரம் வந்து அருணாச்சல பிரதேசம். ஓகேவா? இந்த மேட்ச் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. நான் திருப்பி சொல்கிறேன், ஓகேவா? குழப்பம் வேணாம், நல்லா பாருங்கள். அதாவது பொமிடிலா, ஓகேவா? பொமிடிலா கணவாய் அப்படின்றது எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம், ஓகேவா? இது வந்து ஏ. அருணாச்சல பிரதேசம் தான் ஏக்கு வருது, ஓகேங்களா? அடுத்து வந்து நாதுலா, ஓகேவா? நாதுலா ஜலபுலா எங்கன்னா சிக்கிம். நாதுலானாலும் சிக்கிம் தான், ஓகேவா? பி ஆப்ஷன். ஜலபுலான்னு ஒன்று இருக்குது, அதுவும் சிக்கிம் தான், ஓகேவா? காரகோரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கணவாய், அதான் ஃபஸ்ட்டில் இருக்கும். காரகோரம் கணவாய் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அப்போ ஷிப்கிலா அப்படின்றது இமாச்சல பிரதேசம். ஷிப்கிலா வந்து இமாச்சல பிரதேசம். 4 ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? அடுத்து பாருங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். தீபகற்ப பீடபூமியை இரு பகுதிகளாக பிரிப்பது எது? 4 ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள்.
தீபகற்ப பீடபூமி வந்து அதாவது தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிப்பது எது? ஆன்சர் தெரியுதா பாருங்க. ஓகேவா, ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நர்மதை ஆறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நர்மதை ஆறு. ஓகேவா, இந்த நர்மதை ஆறு வந்து நம்மளுடைய தீபகற்ப பீடபூமியை இரு பகுதிகளாக பிரிக்கும். ஓகேவா, ஒன்று வந்து வடபகுதி. ஓகேவா, ஒன்று வந்து நான் அழைச்சிட்றேன். ஒன்று வந்து வடபகுதி. ஓகேவா, மேலே இருக்கிறது வந்து ஒன்று வடபகுதியாகவும் கீழே இருக்கிறது தென்பகுதியாக பிரிக்கும். இந்த வடபகுதிக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா மத்திய உயர்நிலங்கள்னு பேர். மேலே இருக்கிற வடபகுதிக்கு மத்திய உயர்நிலங்கள், கீழே இருக்க தென்பகுதி. ஓகேவா, ரெண்டு இருக்குள்ள அதை தான் தக்கான பீடபூமி சொல்லுவாங்க. அதனால் இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். வடபகுதி வந்து மத்திய உயர்நிலங்கள், தென்பகுதி வந்து தக்கான பீடபூமி. அப்போ ஆன்சர் நர்மதை ஆறு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிட் ஐஸ்லாண்ட் பற்றிய கூற்றுக்குழு. இது ரொம்ப முக்கியமான ஒரு டேர்மு. ஓகேவா, அந்த தீவுகளை தெளிவாக படிச்சுக்கணும். அப்போ ஆன்சர் பாருங்க. அப்போ பிட் ஐஸ்லாண்ட் பற்றி என்ன தெரியுது பாருங்க. மனிதர்கள் வசிக்காத தீவுன்னு சொல்றாங்க. ஓகேவா, மனிதர்கள் வசிக்காத தீவு தான். பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது. இதுவும் கரெக்ட் தான். நிக்கோபர் தீவுகளில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது தப்பு. நம்மளுடைய பிட்ஸ் தீவு வந்து நிக்கோபர் தீவுல இருக்காது. ஓகேவா, அங்கே இருக்காது. அது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, லட்சத்தீவு. ஓகேவா, நம்மளுடைய பிட் ஐஸ்லாண்ட் வந்து லட்சத்தீவில் இருக்கும். பிராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, அப்போ தவறான கூட்டு வந்து சி தான். நிக்கோபர் தீவு கிடையாது, லட்சத்தீவு. லட்சத்தீவு பற்றி ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூல் புக்கில் ஆல்ரெடி பழைய ஓல்டு கொஸ்டின். ஓகேவா, இந்த வருஷம் தெரியுதா பாருங்க. 1973. என்ன இந்த 1973 அப்படின்னா ஒன்றுமே இல்லை. லட்சத்தீவு, மினிக்காய், அப்புறம் அமினித்தீவு, இந்த எல்லா தீவு கூட்டத்தையுமே 1973 தான் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா லட்சத்தீவுன்னு சொல்லிட்டு பொதுவாக அழைச்சிருப்பாங்க. அந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1973 இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிட் ஐஸ்லாண்ட் பார்த்துருக்கோம். 1973 லட்சத்தீவான பெயர் இது பார்த்துருக்கோம். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. 5வது கொஸ்டின். ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த 5 ஸ்டேட்டுமே கொஸ்டின் தான். ஓகேவா, கங்கை நதி, சிந்து நதி. ஓகேவா, எல்லாத்த பற்றியும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. ரிவிஷன் பண்ணால் ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். வேகமாக பார்க்காம கரெக்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாருங்கள். கங்கை நதி வந்து வங்காளத்தில் ஜமுனா என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் ஜாகிரஃபியில் எது படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆறுகளை படிச்சுட்டு போகணும். கட்டாயம் ஆறுகள் ஒரு கொஸ்டின் வந்துடும், எல்லாருக்கும் தெரியும். கங்கை நதி வந்து வங்கதேசத்தில் ஜமுனா என்று அழைக்கப்படுகிறது சொல்கிறாங்க. ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா, ஏன்னா வங்கதேசத்தில் கங்கைக்கு என்ன பேருனா பத்மா என்ற பெயர். ஓகேவா, கங்கை நதி வங்கதேசத்தில் என்ன இது கிடையாது, பத்மா என்ற பெயரில் அழைப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட். கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா நதி இணையும் பொழுது மேக்னா அப்படின்ற பெயரால் அழைப்பாங்க. இது கரெக்டு. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. இமயமலையிலிருந்து தோன்றும் ஆறுகளால் நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாது. கரெக்டு. ஓகேவா, இது ஒரு சிறப்பியல்பு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இமயமலையில் உற்பத்தி செய்யும் ஆறுகள்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா, இமயமலையிலிருந்து தோன்றும் ஆறுகளுக்கு ஒரு 4 சிறப்பியல்பு கொடுத்துருப்பாங்க. என்னன்னா நீளமாக இருக்கும், அகலமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, வற்றாத நதிகள்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, முக்கியமாக நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலைன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதனால் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனோம். அடுத்து 4th பாருங்க. சிந்து நதியுடைய மிகப்பெரிய துணையாறு ஜெனாப் தான். இதுவும் கரெக்டு, ரொம்ப முக்கியமானது. கரெக்டு. அடுத்தது சிந்து நதி வந்து அருணாச்சல பிரதேசத்தில் திகார் மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்கு நுழையுன்னு சொல்றாங்க. இது தப்பு. ஓகேவா, இந்த திகார் மலை இடுக்கின் வழியாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதி கிடையாது. ஓகேவா, தெளிவாக படிச்சுக்கோங்க. அது வந்து சிந்து நதி கிடையாது. எந்த நதின்னு தெரியுதா செக் பண்ணி பாருங்க. பிரம்மபுத்திரா. அது வந்து பிரம்மபுத்திரா தான் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திகாங் அப்படின்ற மலை இடுக்கின் வழியாக வரும். ஓகேவா, அது ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பிரம்மபுத்திரா ஆறும் கங்கை ஒன்றா சேரும்போது தான் மேக்னா அப்படின்ற பேரை வந்து அழைப்பாங்க. அப்போ இதில் எது ஆப்ஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டி தான் கரெக்ட். ஏன்னா 2, 3, 4 தான் சரி. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் 5வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்போ நம்ம பார்த்து ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ ரொம்ப டைம் எடுக்கும். நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே முக்கியமானதை சொல்லிடுறேன். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்க, முக்கியமான கொஸ்டின் பாருங்க. எந்த ஆற்றில் ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? ஓகேவா, ஜோக் நீர்வீழ்ச்சி எங்கன்னு கேட்குறாங்க. தெரியுதா பாருங்க. ஜோக் நீர்வீழ்ச்சி ஷராவதி ஆறு. ஆப்ஷன் சி ஷராவதி ஆறு. ஓகேவா, அடுத்து 7th கொஸ்டின் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பாங்கர், தராய், காதர், பாபர். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. அவங்களால கண்டுபிடிக்க முடியாதா பாருங்க. ஓகேவா, பாங்கர்னா எங்க, காதர்னா என்ன, தராய், பாபர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாங்கர் அப்படின்னாலே பழைய வண்டல்மண் படிவு. ஒவ்வொரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க ஜாகிரபியில், தெளிவாக இருக்கும். பாங்கர்னா பழைய வண்டல்மண் படிவு. ஓகேவா, அடுத்து பாருங்க. இந்த தராய் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். தராய் அப்படின்னா அதிக ஈரப்பதம் கொண்ட ஒரு சதுப்பு நிலப்பகுதி தான் தராய். ஓகேங்களா, அடுத்து காதர்.
இது வந்து நம்ம தராய் பார்த்துட்டோம். ஓகேவா? பாங்கர்னா பழைய வண்டல் மண் சொல்லிட்டேன். காதர், இப்ப காதர் பார்க்கலாமா? காதர் அப்படின்னாலே ஓகேவா? புதிய வண்டல் மண் படிவு. அதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது கடைசியா பாருங்க பாபர். பாபர்னா ஒண்ணுமே இல்ல. மணல்களால் ஆன படிவு. இந்த பாபர் தான் முக்கியமே. ஏன்னா பாபர்னா ஒண்ணும் இல்ல. ஓகேவா? இந்த இமயமலை ஆறு இருக்குல்ல, அந்த இமயமலை ஆறுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மணல் பரப்பு அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் என்ன அதிகமான நுண்துளைகள் இருக்கும். அந்த படிச்சிருப்பீங்க பாருங்க, நீங்களே படிச்சிருப்பீங்க. அந்த நுண்துளை அதிகமாக இருக்கிறதால ஒரு அந்த நீர் ஓட்டம், சிற்றோடைகள் நீரோட்டம் உள்வாங்கப்பட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதுதான் பாபர் சமவெளி. தராய்னா ஒன்றுமே இல்லை. அது ரொம்ப அதிக ஈரப்பதமாக கொண்டு ஒரு சதுப்பு நில பகுதியாக இருக்கும். ஓகேவா? காடுகள் வளர்றதுக்கும் ஏற்ற பகுதியாக இருக்கும் நம்மளுடைய தராய் சமவெளி. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லாம் பார்த்தாச்சு. 4ம் முக்கியமானது. ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4த்துல எது தவறானது நம்மளை கேட்குறாங்க. தெரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியா புவியியல், இந்த புவியியல் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக், புவியியல் மொத்த பரப்பில் 2.4%. ஓகேவா? இது கரெக்டு. ஓகேவா? இந்தியா அச்சத்திற்கு பரவல் படி கிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் தப்பு. ஏன்னா இந்தியா முழுமையுமே அச்சத்திற்கு பரவல் படி வடக்கு மற்றும் கிழக்கு அரைக்கோளத்தில் ரெண்டுமே சேர்ந்து வரும். வடக்கு மற்றும் கிழக்கு அரைக்கோளத்தில் தான் சொல்லிட்டு தெளிவாக ஸ்கூல்களில் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவுடைய மத்திய தீர்க்கரேகை பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர் வழியாக தான் செல்கிறது. டிரான்ஸ் இமயமலை வந்து திபெத் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேவா? தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அடுத்த ஒன்று பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க. முதன்மையான ஆறுகளும் துணை ஆறுகளும் ஓகேவா இணைந்து பாயும் பரப்பளவு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. முதன்மையான ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு வந்து ஒரு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா? ஆன்சர் தெரியுதா? இதுவும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒரு முக்கியமானது. ஓகேங்களா? அதாவது முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் என்ன நேம் சொல்கிறாங்கன்னா வடிகால் கொப்பரை என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமானது வடிகால் கொப்பரை. ஓகேங்களா? மறந்துட போகிறீங்க. முக்கியமான கொஸ்டின். அதாவது இந்த வடிகால் அமைப்புன்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக தான் பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து இமயமலையில் தோன்றும் ஆறுகளாகவும் தீபகற்ப இந்திய ஆறுகள் ரெண்டாக தான் பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயுதுன்னா அதுக்கு ஒரு அந்த பரப்பளவு என்னன்னு சொல்கிறாங்கன்னா வடிகால் கொப்பரைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது நம்ம பார்க்க போனால் அடிக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 11வது கொஸ்டின். 10வது கொஸ்டின் பாருங்க. புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான சிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா மற்றும் டார்ஜிலிங் போன்றவை எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல். ஓகேவா? இந்த இவ்வளோ கொடுத்துருக்க சிம்லா, முசோரி எல்லாமே ஹிமாச்சலில் இருக்குது. ஓகேவா? ரொம்ப முக்கியமான கோடை வாழிடங்கள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பஞ்சாப் ஹரியானா சமவெளி உருவாக காரணமான படிவுகளில் எது வந்து பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஏதோ ஒன்று பொருந்தாது. 3 கரெக்டாக இருக்கும், 1 மட்டும் பொருந்தாது. ஆன்சர் செக் பண்ணுங்கள். தெரியுதா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓகேவா ராவி, ஃபியாஸ், சட்லஜ் இந்த 3மே காரணமாக இருக்கும். ஓகேவா? ஜினா பண்ணுறது தான் தப்பு. ஓகேங்களா? அதாவது பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்து உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி இந்த 3 ஆறு தான். அந்த 3 ஆறுகளும் ஏற்பட்ட இந்த படிவுகளால் தான் நம்ம இந்த சமவெளி உருவாகும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் வந்து ஜினாப் வந்து கிடையாது. அதுதான் தவறானது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். பொருந்தாததை தேர்ந்தெடு. ஓகேங்களா? இதெல்லாம் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ பொருந்தாது பார்க்கும்பொழுது நாசிக் குன்று. ஓகேங்களா? இதெல்லாம் படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்னன்னே தெரியும். ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, கோதாவரி, கிருஷ்ணா ஒவ்வொரு ஆறுகளுமே அது தோன்ற எங்கே வந்து உற்பத்தி ஆகுது, எங்கே தோன்ற இடம். ஓகேங்களா? அப்போ பார்க்கலாம் எது தவறாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எது பொருந்தாமல் இருக்குன்னா ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை. கோதாவரி அப்படின்னா நாசிக் குன்றுகள் கரெக்டு தான். கிருஷ்ணா மகாபலேஸ்வரர் தான். மகாநதி சிகா கரெக்டு தான். ஓகேவா? ஆனால் நர்மதை மற்றும் பெட்ரோல் சொல்கிறாங்க, அது தப்பு. ஓகேவா? நர்மதை வந்து பெட்ரோலில் உற்பத்தி ஆகாது. தபதி தான் பெட்ரோல் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கும். ஓகேவா? அப்போ தபதி ஆறு தான். அந்த தபதி தான் வந்து பெட்ரோல் அப்படின்னு டிஸ்ட்ரிக்டில் வந்து உற்பத்தி ஆகும். ஓகேங்களா? அதாவது பெட்ரோலில் போயிட்டு முல்டாய் அப்படின்னு ஒரு பிளேஸில் தான் உற்பத்தி ஆகும். அப்போ பெட்ரோலுமே தப்பு தான், தபதிக்கு வரும். அப்போ நர்மதிக்கு என்ன தான் வரும் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்க ஒரு அமர்கண்டாக் பீடபூமியில் தான் உற்பத்தி ஆகும். நர்மதை வந்து எங்கே உற்பத்தி ஆகும்னா மத்திய பிரதேசம் அமர்கண்டாக் பீடபூமியில் உற்பத்தி ஆகும். ஓகேங்களா? மற்ற எல்லாமே கரெக்டு தான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்ற எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? கோதாவரி பார்த்தாலும் கரெக்டு தான். நாசிக் குன்றில் தான் கோதாவரியும் உற்பத்தி ஆகுது. ஓகேவா? கோதாவரிக்கு வந்து ஒரு சிறப்பான பேர் இருக்குது.
கோதாவரி வந்து விருத்த கங்கான்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேவா? கோதாவரிக்கு இன்னொரு சிறப்பான பேர்னா விருத்த கங்கா என்று அழைக்கப்படுவது கோதாவரி. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு பொருந்தாத சொல்லித்தரேன். ஓகேங்களா? தெரியுதா பாருங்க. என்னன்னா இப்போ 4 ஆறு கொடுத்துருக்காங்களே இதில் கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி, நர்மதைன்னு. இந்த 4 ஆறுகளில் பொருந்தாத ஒன்று எது கேட்டாலும் ஆப்ஷன் சி தான். ஓகேவா? ஏன்னா கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி இது மூணுமே ஒரு பேர். எப்படின்னு தெரியுதா பாருங்க. அந்த மூன்றுமே தான் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இந்த நர்மதை மட்டும்தான் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். ஏன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நமக்கு 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று நர்மதை, இன்னொன்று தபதி. ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அந்தமான் தீவு கூட்டங்களிலிருந்து ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்தமான் தீவு கூட்டங்களிலிருந்து பிரிக்கும் கால்வாய். ஓகேங்களா? அவ்வளோ முக்கியமான கொஸ்டின். கொஸ்டின் எல்லாம் படிங்க. கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா? அதாவது கொஸ்டின் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா அந்தமான் கொஸ்டின் பாருங்கள். அந்தமான் தீவு கூட்டங்களிலிருந்து ஓகேவா? அதாவது அந்தமான் தீவு கூட்டங்களிலிருந்து நிக்கோபார் தீவு கூட்டம் பக்கத்திலே இருக்கும். ஓகேவா? அப்போ கொஸ்டின் திரும்பி படிக்கிறா. முக்கியமான கொஸ்டின் இது. அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து ஓகேவா எந்த கால்வாய் பிரிக்குது? இதுதான் கொஸ்டின். வெறும் அந்தமான் தீவு மட்டும் கிடையாது. அந்தமான் தீவு கூட்டங்களிலிருந்து நிக்கோபார் தீவு, இந்த பக்கம் நிக்கோபார் தீவு வந்து பிரிக்கும் கால்வாய் வந்து 10 டிகிரி கால்வாய். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 10 டிகிரி கால்வாய். ஓகேங்களா? பாவம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த நிக்கோபரினுடைய தென்கோடி முனைக்கு தான் இந்திரா முனை அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லுவாங்க. ஸ்கூல் புக்கில் கடைசியில் கொடுத்துருப்பாங்க. அந்த நிக்கோபரினுடைய தென்கோடி முனைக்கு தான் இந்திரா முனைன்னு பேர் சொல்லியிருப்பாங்க. அதனால் கட்டாயம் நீங்கள் தீவுகளை படிச்சுட்டு போகணும், விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்து தவறானதை தேர்ந்தெடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் ஏ பாருங்கள். பூர்வாதிரி என அழைக்கப்படுவது கிழக்கு தொடர்ச்சி மலைகள். ஓகேங்களா? அடுத்து இரும்பு தாது மற்றும் நிலக்கரி போன்றவைகளுக்கு புகழ்பெற்றது மாலவ பீடபூமி. அரவள்ளி மலைத்தொடரில் மிக உயரமான சிகரம் குருசிகார். ஆனைமலை இலக்கை. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தப்பு. ஏன்னா இரும்பு தாது மற்றும் நிலக்கரி போன்றவைகள், இந்த தாது வளம், கனிம வளம், செறிவான பீடபூமி வந்து மாலவ பீடபூமி கிடையாது, சோட்டா நாக்பரி பீடபூமி. ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பரி பீடபூமி. ஓகேவா? புரியுதா பாருங்கள். இந்த எல்லா வளமும் சிறப்பாக இருக்கிறது சோட்டா நாக்பரி பீடபூமி தான். அப்போ தவறானது பார்த்தீங்கன்னா இவங்க மாலவன் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து மாலவ பீடபூமி தப்பு. ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் தவறானது. ஏன்னா சோட்டா நாக்பரி பீடபூமி வரணும். ஓகேவா? மாலவ பீடபூமிக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஒன்றுமே இல்லை, அந்த மாலவ பீடபூமி இருக்கு இல்லையா, அதனுடைய கிழக்கு தொடர்ச்சி, அதனுடைய கிழக்கு எண்டு, அந்த கிழக்கு பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த கிழக்கு பாயிண்ட்டுக்கு என்னென்னா பந்தல்கன்னு சொல்லுவாங்க. அதாவது மாலவ பீடபூமியுடைய கிழக்கு தொடர் பகுதியை பந்தல்கன்னு சொல்லுவாங்க. அந்த பந்தல்கனுடைய நீட்சி வந்து பாகல்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்கும் மாலவ பீடபூமிக்கு. நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகேவா? அடுத்து 15th கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இந்த பொறுத்துக்க கட்டாயம் இடம் பெறலாம். ஸ்கூல் புக்லேயே இடம் இருக்குது. ஓகேவா? பாக்ஸில் வரும். ஓகேவா? 15th கொஸ்டின் பாருங்கள். ஓகேவா? காமட், தௌலகிரி, நந்தா தேவி, நங்கபர்வத். ஓகேவா? அப்படியே நீங்கள் அதோட உயரத்தை செட் பண்ண முடியுதா பாருங்கள். ஓகேவா? காமட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரே சி தான். ஓகேவா? காமட்க்கு பார்த்தீங்கன்னா 8126. ஓகேவா? தௌலகிரிக்கு பார்த்தீங்கன்னா 4 வருதா, அப்போ 8172. அடுத்து பார்த்தீங்கன்னா நந்தா தேவிக்கு வந்து 17817. அடுத்து நங்கபர்வத் பாருங்கள். ஓகேவா? 81. நங்கபர்வத்துக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்கா, அப்போ 8126. அப்போ ஆப்ஷன் சி தான். நீங்கள் கரெக்டாக எழுதி பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகேவா? இந்தியாவினுடைய காலநிலையை பாதிக்கும் மிக முக்கியமான காரணி. இது ஒன்லைன் கொஸ்டினாக இருந்தாலும் நம்ம படித்தா மட்டும்தான் அடிக்க முடியும். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். இந்தியாவினுடைய காலநிலையை பாதிக்கும் முக்கியமான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பருவகால காற்று. ஓகேவா? பருவகால காற்று ஒரு பேரா ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் லைனே இதுதான். இந்தியாவினுடைய காலநிலையை பாதிக்கும் மிக முக்கியமான காரணம் எதுனா பருவகால காற்று. ஓகேங்களா? தெளிவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா தெளிவாக படித்தா மட்டும்தான் அடிக்க முடியும். உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி வந்து ஓகேவா எதுனா, இதுவே ஒரு கொஸ்டின் தான். மௌசின்ராம் தான். இதுவே டைரெக்டான கொஸ்டின். அதிக அளவு உலக அளவில் மழை பெறும் பகுதி மௌசின்ராம். ஓகேவா? இது ஒரு கொஸ்டின். அப்போ இந்த மௌசின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஓகேவா? இது அடுத்த கொஸ்டின். இது செக் பண்ணுங்க, தெரியுதா பாருங்கள். அப்போ இந்த மௌசின்ராம் வந்து ஓகேவா எப்பொழுது மிக கனமழையை பெறுகிறது? இதுதான் கொஸ்டினே. உலகிலேயே அதிக கனமழை பெறும் இந்த பகுதி வந்து இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எப்போ வந்து அதிக கனமழையை பெறுகிறாங்க தெளிவாக பார்த்துக்கோங்க. தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வங்காள விரிகுடா, இது 2 கிளையாக இருக்கும். ஓகேவா? தென்மேற்கு பருவக்காற்று 2 கிளையாக இருக்குது. அதில் இந்த மௌசின்ராம் எப்போ அதிக கனமழையை பெறுதுன்னா தென்மேற்கு பருவனுடைய வங்காள விரிகுடா கிளை. இந்த தான் ஆன்சர். ஓகேங்களா? 17க்கு இதுதான் ஆன்சர். இந்த மௌசின்ராம் எந்த ஸ்டேட்டுன்னு பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த மௌசின்ராம் வந்து மேகாலயா ஸ்டேட். ஓகே, எந்த ஸ்டேட்னா மேகாலயா மாநிலம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து போகலாம். 18. ஓகேவா? கலைமான் கீழ்கண்டவற்றில் எந்த மாநிலத்திற்கு மாநில விலங்காக இல்லை அப்படின்றாங்க. இப்போ கலைமான் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து மாநில விலங்காக இல்லைன்றாங்க. தெரியுதாப்பாங்க?
ஓகேங்களா? ஆன்சர் தெரியுதா பாருங்க. ஏ தெலுங்கானா ஆன்சர். ஓகேங்களா? தெலுங்கானா தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, டைம் இல்ல. யுனெஸ்கோவினுடைய மனித மற்றும் உயிர்க்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படாதவை. ஓகேவா? ஓகே, இந்த திட்டத்தின் கீழ் செயல்படாத எவை தான் கொஸ்டின். சான்ஸ் சொல்லுங்க. ஓகேவா? அப்போ எது வந்து இதன் கீழே செயல்படனவா? ஆன்சர் பாருங்க, சேஷாசலம் குன்றுகள் தான். ஓகேவா? ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கும். ஓகேவா? 18 இருக்கு மொத்தம். இந்தியாவில் 18ல் ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க 18ன்னு. அதில் 11 காப்பகங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவினுடைய அந்த உயிர்கோள காப்பக திட்டங்களை செயல்படுது. அந்த 18ல் 11 தான் இந்த ஸ்கீமில் வந்து செயல்படுது. அதில் இந்த சேஷாசலம் குன்றுகள் வராது. தப்பு. ஓகேங்களா? அப்போ தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ மீதி 3மே கரெக்டு தான். இது மாதிரி கொஸ்டின் நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணி டவுன் ரேங்க்ல கீழே வந்துடுவீங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் வனப்பரப்பு அதிகரித்துள்ள முதல் 5 மாநிலங்களில் பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, மேகாலயா தான். ஓகேவா? ஏன்னா வனப்பரப்பு அதிகரித்த 5 மாநிலங்கள் பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? மேகாலயா தான் பொருந்தாது. ஓகேங்களா? அடுத்த 21வது கொஸ்டின் பாருங்க. இயல்பு வெப்பநிலை வீழ்ச்சி என்பது புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஆப்ஷன் வச்சிருக்காங்க பாருங்க. இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் டவுன் ஆவாங்க. ஓகேவா? அப்போ இந்த 4 ஆப்ஷன்லாம் எதுன்னு செக் ஆன்சர் தெரியுதா பாருங்க. ஓகேங்களா? ஆன்சர் பாருங்க, ஸ்கூல் புக்கில் தெளிவாக இருக்குது. ஆன்சர் எல்லாமே ஆன்சர் மாதிரி தான் தெரியும். ஓகேவா? எல்லாமே கிலோமீட்டர் மீட்டர் எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஊரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அப்போ ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை குறைவது. ஓகேவா? இதுதான் ஆன்சர். சி தான் ஆன்சர் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 22வது கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம். ஓகேவா? ஸ்கூல் புக்கில் தெளிவாக இருக்குது. அதாவது மத்திய மற்றும் வட இந்திய பகுதிகள் வெப்பநிலையில் பருவகால மாறுபாடுகளை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து கடல்சார் ஆதிக்கம் அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது கடலுடைய ஆதிக்கம் இருந்தாலே அங்கே வந்து அந்த அளவுக்கு வெப்பநிலை பருவ மாறுபாடு இருக்காது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கூற்று கரெக்டு தான். மத்திய மற்றும் வட இந்திய பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பநிலையில் பருவகால மாறுபாடுகளை கொண்டிருக்கும். இது கரெக்டு தான். காரணம் என்னன்னா கடல்சார் ஆதிக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? கடல்சார் ஆதிக்கம் இன்மை, நெகட்டிவ் அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. கடல்சார் ஆதிக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே அது கொடுக்கல. இது பாசிட்டிவாக தான் தப்பு. ஓகேவா? அப்போ ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. புரியுதா பாருங்க. நான் திருப்பி சொல்கிறேன், குழம்பிக்க தேவையில்ல. ஓகேவா? அதாவது மேலே கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஆனால் காரணம் என்னன்னா கடல்சார் ஆதிக்கம் வந்து இல்லை. ஓகேவா? கடல்சார் ஆதிக்கம் இன்மைன்னு அர்த்தம், இல்லை. ஓகேவா? அதனால தான் மேலே ஃபுல்லாக இப்படி கரெக்ட். அதாவது மேலே வந்து மத்திய மற்றும் வட இந்திய பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை பருவகால மாறுபாடு நிறையா கொண்டிருக்கு. ஓகேவா? அதுக்கு காரணம் கடல்சார் ஆதிக்கம் இன்மை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா கடல்சார் ஆதிக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? குழப்பிக்க கூடாது. அடுத்து 23வது கொஸ்டின் வந்துருங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான கொஸ்டின். புலிகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1973. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நோக்ரேக் உயிர்கோள பகுதி அமைந்துள்ள மாநிலம். ஒரு டைரக்ட். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, அது கொடுத்துருக்க மாட்டாங்க, மேப்பில் இருக்கும். ஸ்கூல் புக்கில் மேப்பில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பொறுத்துக்கு மேக்ஸில் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? நோக்ரேக் உயிர்கோள பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா மேகாலயா ஸ்டேட். ஓகேவா? மேகாலயா. அதில் அந்த மேப் ஸ்கூல் புக்கில் எடுத்து பாருங்கள், எல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த புலி படம் எல்லா படம் போட்டிருப்பாங்க. அதனால் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. கட்டாயம் இடம் பெறும். ஓகேவா? அஸ்ஸாமில் உள்ளது, திப்ரு சைகோஸ், திகன் ஜிபங்கு, எது வேணால் கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துட்டு போங்க. மானஸ். ஓகேவா? பழைய கொஸ்டின் அதெல்லாம். ஓகேங்களா? எல்லாரும் அடிச்சிருவாங்க. பட் புதுசாக ஒரு சில ஸ்கூல் புக்கில் இருக்குது, பார்த்துட்டு போவாங்க. ஓகேங்களா? ராஜ்கீர்னு ஒன்று இருக்குது. ராஜ்கீர் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதனால் எல்லாமே இருக்குது, ஸ்கூல் புக் மேப்பில் இருக்குது, பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? ஒரு ரிவைஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இந்தியாவினுடைய சராசரி ஆண்டு மழையளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 118 சென்டிமீட்டர். ஓகேவா? ஆண்டுக்கான சராசரி மழையளவு இந்தியாவுக்கு 118 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கரிசல் மண்ணின் கருமை நிறத்திற்கு காரணம் என்ன? இதான் கொஸ்டின். கரிசல் மண்ணினுடைய கருமை நிறத்திற்கு காரணம் ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஸ்கூல் புக்லேயே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு மண்ணுக்கும் என்னென்ன ரீசன், அதோட சிறப்பு, அதனுடைய தன்மை எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. டைட்டானியம் மற்றும் இரும்பு தாது. ஓகேவா? இதனால தான் அது கருமை நிறமாக இருக்குன்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் மற்றும் இரும்பு தாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பனிமழை வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதிக சிதைவின் காரணமாக உருவாகும் மண். அதே அந்த ஸ்கூல் பாக்ஸில் கட்டாயம் வரும். ஓகேங்களா? காடு மற்றும் மலை மண். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொட்டு நீர் பாசன முறை எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சரி, இஸ்ரேல். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். சின்ன கிடையாது.
ஆன்சர் இஸ்ரேல். அதாவது சொட்டு நீர் பாசனம் அறிமுகப்படுத்தப்பட்டது இஸ்ரேல். முக்கியமான கொஸ்டின் இஸ்ரேல். ஓகேங்களா? அந்த பாசனத்தை தெளிவாக பார்த்துக்கோங்க. தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கிணற்று பாசனம், ஏரி பாசனம் எவ்வளோ சதவீதம், அது எவ்வளோ வேளாண்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கட்டாயம் கொஸ்டின் வரும். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2ல் எதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சர்தார் சரோவர் திட்டம் வந்து நர்மதை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். நர்மதை ஆற்றின் குறுக்கே தான் கட்டிருப்பாங்க. 1 கரெக்டு. சர்தார் சரோவர் திட்டத்தின் மூலம் மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம் 3 மாநிலங்கள் பயன்பெறுகின்றன சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இல்லை குஜராத் வராது, தப்பு. மகாராஷ்டிரா கரெக்டு, மத்திய பிரதேசம் கரெக்டு. ஓகேங்களா? அந்த 2மே கரெக்டு தான். இன்னொன்று வந்து ராஜஸ்தான் வரும். ஓகேங்களா? மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தான் பயன்பெறுது இந்த சர்தார் சரோவர் திட்டம். ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு போங்க. ஒரு புத்தகம் கூட இடம்பெறலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு 30வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாது. ஓகேங்களா? அடுத்து பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ பொருந்தாதுன்னா ஏதோ ஒன்று தவறாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பொடு, பீவார், பொன்னம், மாசான். ஓகே, இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னு தெரிஞ்சாதான் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து இந்தியாவில் உள்ள அந்த இடப்பெயர்வு வேளாண்மை ஒவ்வொரு ஏரியாவில் போய் செய்கிறாங்கல்ல, அந்த இடப்பெயர்வு வேளாண்மை தான் பேர். கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்ன பேருன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பொடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஓகேவா? பொடுன்ற பேர் எங்கெங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேசத்துலேயும் ஒடிசாலையும் பொடுன்னு சொல்லுவாங்க. அப்போ பொடுனா ஒடிசான்றது கரெக்டு தான். பொடுனா ஆந்திர பிரதேசம் ஏபிக்கும் வரும். ஓகேவா? ஏபிக்கும் இந்த பொடு வரும். ஓகேவா? அடுத்து பொன்னம் அப்படின்னா கேரளா. பொன்னம் அப்படின்னாலே கேரளா. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. பொன்னம் அப்படின்னா கேரளாவில் பண்ணுற விவசாயத்தெல்லாம் அந்த அந்த இடப்பெயர்வு முறை தான் வந்து பொன்னம் சொல்லுவாங்க. அடுத்து பீவார் அப்படின்றாங்க பாரு. பீவார் மத்திய பிரதேசம். இதுவும் கரெக்டாக தான் பொருந்திருக்கு. ஓகேவா? மத்திய பிரதேசத்துக்கு 4-5 பேர் சொல்லிருப்பாங்க. ஓகேவா? ஒன்று வந்து பீவார், ஃபென்டா, ஃபீரா. ஓகேவா? இந்த மாசான் இருக்குது பாருங்கள், அதுவுமே மத்திய பிரதேசம் தான். டி தான் தப்பு. ஓகேங்களா? ஏன்னா மாசன் அப்படின்றதும் மத்திய பிரதேசம் தான். புரிஞ்சுக்கோங்க. அப்போ அஸ்ஸாம்னா ஒன்றுமே இல்லை, ஜூம் அப்படின்ற பேர் தான் அஸ்ஸாமுக்கு வரும். ஓகேவா? ஜூம்ன்ற பேர் தான் அஸ்ஸாமுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பார்த்தீங்கன்னா வெட்டுதல் மற்றும் எரித்தல். ஓகேங்களா? வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்று அழைக்கப்படுவது ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. ஒவ்வொரு வேளாண்மையிலும் நான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இடப்பெயர்வு வேளாண்மைக்கு தான் இந்த பேர். ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? இதுக்கு இடப்பெயர்வு வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் 32 பாருங்க. ஒரு பொறுத்துக்க கிட்டத்தட்ட ஒரு 5 இருக்குது பாருங்க. ஓகேவா? 5 ஈஸியான. ஒவ்வொரு இப்போ கம்பு, கரும்பு, தேயிலை எல்லாமே எந்த ஸ்டேட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது தான். 32வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக்க தான். ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன அப்படி காஃபி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். ஆன்சர் செக் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ காஃபிக்கு வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. கர்நாடகா. ஓகேவா? கர்நாடகான்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து எண்ணெய் வித்துகள் அப்படின்னா குஜராத்ன்றாங்க. எண்ணெய் வித்துகள்லாம் குஜராத்ன்றாங்க. ஓகேங்களா? கம்பு அப்படின்னா சீக்கு 4. கம்புன்னா ராஜஸ்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 2 டி கரும்புக்கு வந்து உத்தரப்பிரதேசம். ஆமாம், கரும்புனால உத்தரப்பிரதேசம் எல்லாருக்கும் தெரியும். கரும்புனா யூபி தான் எல்லாருக்கும் தெரியும். அடுத்து தேயிலை அப்படின்னாலே அஸ்ஸாம் தான். தேயிலைனா அஸ்ஸாம் தான். ஓகேங்களா? பி தான் ஆன்சரு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். போகலாம். இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தப்படும் பாசன முறை அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான். எந்த முறையை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க? ஓகேங்களா? இந்தியாவில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படும் பாசன முறை பார்த்தீங்கன்னா தெரியுதா பாருங்கள், கிணற்று பாசனம் தான். ஓகேங்களா? அதுதான் அதிகமாக. ஓகேங்களா? இந்த ஏரி பாசனம் எதுக்கு வரும்னா இந்தியாவிலேயே மிக பழமையான பாசனம்னா ஏரி பாசனம். ஓகேங்களா? தெளிவாக வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், வெள்ளாடுகளின் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம். இந்த வெள்ளாடுகளின் கவுண்ட்டில் எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வெள்ளாடுகளின் எண்ணிக்கையில் வந்து எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. அவங்க தான் முதலிடத்தில் உள்ளாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கால்நடை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்படும்? இந்த கால்நடை கணக்கெடுக்கிறாங்கல்ல, எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கேட்குறாங்க. ஓகேங்களா? தெரியுதா பாருங்கள். ஆன்சர் வந்து சி 5 இயர்ஸ். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? 36வது கொஸ்டின் பாருங்கள். உலக மீன் உற்பத்தியில். ஓகேங்களா? உலக அளவில் மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? ஓகேங்களா? டைம் எல்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடலாம். சீனா தாங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? சீனாவிற்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கும். மறந்துட போகிறீங்க. உலக மீன் உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸ் சீனா தான் இருக்கும். செகண்ட் பிளேஸில் இந்தியா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அதே மாதிரி இந்திய அளவில் 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். ஓகே, என்னன்னா கேரளா வந்து கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையானதாக உள்ள மாநிலம்னு சொல்லியிருப்பாங்க ஸ்கூல் புக்கில். கேரளா தான் கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையானதாக உள்ள மாநிலம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆந்திர பிரதேசத்துக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மீன் பிடித்தலில் முதன்மை மாநிலமாக திகழ்வதுன்னு கேட்டாங்கன்னா அது ஆந்திர பிரதேசம். இந்த 2ம் மாற்றி அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? உள்நாட்டு மீன் பிடித்தலில் முதன்மை மாநிலமாக திகழ்வது ஆந்திர பிரதேசம். ஓகேவா? அதே மாதிரி கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையானதாக சொல்லிட்டு அப்படியே பேசிக்காக கேட்டாங்கன்னா அது வந்து கேரளா.
ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கொஸ்டின் இதில் 3 சொல்லியிருக்கோம். அடுத்து 37 பாருங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி பார்த்தீங்கன்னா சரியற்றது கேட்குறாங்க. அப்போ எது தப்புன்னு அர்த்தம்? சரியற்றதுன்னா எது தவறு? நம்ம அப்போ 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது. ஓகேவா, அப்போ செக் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் பாக்ஸில் இருக்கும், கட்டாயம் வரும். அப்போ இளஞ்சிவப்பு புரட்சின்னு பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்கள். ஓகே, இளஞ்சிவப்பு புரட்சினானது இளஞ்சிவப்பு புரட்சி மருந்து பொருட்கள். ஓகேங்களா, கரெக்டு தான், இது கரெக்டு தான். ஏன்னா இளஞ்சிவப்பு புரட்சிங்கன்னா நான் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெங்காயம், மருந்து பொருட்கள் மற்றும் இறால் உற்பத்தி இதெல்லாம் வந்துடும் இளஞ்சிவப்பு புரட்சிக்கு. ஓகேவா, அதே மாதிரி சிவப்பு புரட்சி அப்படின்னு எடுத்திங்கன்னா தக்காளி உற்பத்தி, இதுவும் கரெக்டு தான். அதுமாதிரி இறைச்சியும் கொடுப்பாங்க. அப்போ இறைச்சியும் தக்காளியும் தான் சிவப்பு புரட்சி, இதுவும் கரெக்டு தான். அதே மாதிரி சாம்பல் புரட்சின்னு பார்த்தீங்கன்னா உரங்கள், சாம்பல் புரட்சி வந்து உரங்கள் வரணும். அப்போ இதுதான் தப்பு, தேன் தோட்டக்கலை கிடையாது, உரங்கள் வரணும். ஓகேவா, அப்போ சி தான் சரியற்றது. பழுப்பு புரட்சி பாருங்கள். ஓகேவா, பழுப்பு புரட்சி என்னன்னா மரபுசாரா உற்பத்தி அண்டு தோல், இதெல்லாம் தான் வந்து கரெக்டு தான். கோகோ இதெல்லாம் வந்து பழுப்பு புரட்சி. அப்போ அந்த பொறுத்துக்கு முக்கியமானது. ஓகேங்களா, அப்போ இதில் சி மட்டும் தான் தப்பு. புரியுதா பாருங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகேவா, இப்போ இதில் கொடுத்துருக்கிற தேன் தோட்டக்கலை பயிரெலாம் எதுனா பொன் புரட்சி. நம்ம தப்புன்னு குறிக்கிறோம்ல, இந்த தேன் தோட்டக்கலை பயிரெலாம் பொன் புரட்சியில் வரணும். என்ன பொன் புரட்சியில் வரணும். ஓகேங்களா, அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஜிப்சம் அதிக அளவில் எந்த மாநிலத்தில் கிடைக்கிறது? ஓகேவா, ஜிப்சம் வந்து அதிக அளவு எந்த ஸ்டேட் கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் சி ராஜஸ்தான். ஓகேங்களா, அடுத்த 38வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதலில் நீர்மின் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நீர்மின் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, தெரியுதா பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1897. ஓகேங்களா, ஆப்ஷன் டி 1897. இந்தியாவின் முதல் இது எந்த பிளேஸு தெரியுதா பாருங்கள். எந்த பிளேஸ்னால் டார்ஜிலிங். ஓகேவா, டார்ஜிலிங்கில் தான் தொடங்கியிருப்பாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. ஓகேங்களா, இந்தியாவில் அதிக மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நகரம் எது? மின்னணு சாதனங்களை அதிகமாக உற்பத்தி செய்யும் நகரம் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் சி பெங்களூரு. ஆப்ஷன் சி வந்து பெங்களூரு, அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிக மின்னணு சாதனங்கள் எனக்கு வந்து பெங்களூரு. ஓகே, பார்த்தாச்சு. ஆன்சர் வந்து பெங்களூரு. அடுத்து தவறானதை தேர்ந்தெடு. ஓகேங்களா, தவறான எல்லாமே ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம். ஓகேங்களா, இதை பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் தவறாக இருக்குது. ஓகேவா, என்னன்னு தெரியுதா பாருங்கள். ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே இந்திய அணு மின்சக்தி நிறுவனம், அதுனா என்பிசிஐஎல். ஓகேவா, என்பிசியில் இது. ஓகேங்களா, நால்கோ, என்ஹெச்பிசிஎஸ்சி எல்லாமே இருக்குது. இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இதுதான் தவறு. டார்ஜிலிங் கிடையாது, இது தவறு. இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணி வைங்க. ஓகேவா, கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மீதி 3 ஹெட் குவார்ட்டர்ஸுமே கரெக்டு தான். ஸ்கூல் புக்கில் இருக்குது, தெளிவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நம்ம அடுத்தது போகலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். கூற்றுகளை ஆராய்க. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம சரியாக தப்பான்னு செக் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்தியாவினுடைய முதல் அனல் மின் நிலையம் 1969 தாராப்பூர். ஓகேவா, 1 கரெக்டு. தேசிய அனல் மின் நிலையம் 1977 தொடங்கும், இது தப்பு. 1975 1975. ஓகேங்களா, இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலை கொண்டுள்ள மாநிலம் வந்து கேரளா கிடையாது, நம்மளுடைய தமிழ்நாடு தான். ஸ்கூல் புக் பாக்ஸில் இருக்கும், தமிழ்நாடு தான் அதே காற்றாலை கொண்டுள்ளது. அடுத்து பாருங்கள். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் ராய்ப்பூர் சொல்கிறாங்க, இது தப்பு. எங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. ஓகேவா, அப்போ 1 மட்டும்தான் சரி. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்கள். நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் திக்பாய்ன்னு சொல்கிறாங்க. நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் மும்பை ஹை. ஓகே, இந்த இடத்துல செக் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்த முக்கியமான கொஸ்டின் இதுதான். ஓகேங்களா, இங்கே திக்பாய் கொடுத்துருக்காங்க, மும்பை ஹை கொடுத்துருக்காங்க. 1 2 தவறு. ஓகேவா, ஏன்னா திக்பாய் கீழே வரணும், மும்பை ஹை மேலே வரணும். ஏன்னா நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல்னா ஆல்ரெடி அந்த திக்பாய் தான் மிக பழசு, ரொம்ப ரொம்ப பழசு வந்து திக்பாய் தான். ஓகேவா, மிக பெரியதுன்னு கேட்டாங்கன்னா மும்பை ஹை. ஓகேங்களா, தெளிவாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் அமைக்கப்பட்ட இடம். ஃபர்ஸ்ட் எங்கே இரும்பு எஃகு உற்பத்தி தொழிற்சாலை அமைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் பாருங்கள். 1830. ஓகேவா, போர்ட்டோ நோவா, தமிழ்நாட்டில் இருக்கிற போர்ட்டோ நோவா. ஓகேங்களா, இது தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. வருஷம் 1830. முக்கியமானது 1830 போர்ட்டோ நோவா தமிழ்நாட்டில் இருக்குது, இங்கே தான் தொடங்கினாங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கிழக்கு இந்தியாவில் வாகன தொழில்கள் திரள்களாக அமைந்துள்ள இடம். ஓகேவா, கிழக்கு இந்தியாவில் வாகன தொழில்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொல்கத்தா மற்றும் ஜாம்ஷெட்பூர். ஆன்சர் வந்து கொல்கத்தா மற்றும் ஜாம்ஷெட்பூரில் தான் இருக்குது ஆன்சர். ஓகேவா, கீழ்கண்டவற்றில் ஜெர்மனியினுடைய தொழில்போதையுடன் தொடங்கிய எஃகு நிறுவனம் எது? ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது தான். ஜெர்மனியினுடைய ஓகேவா ஹெல்ப்போட தொடங்கின எஃகு நிறுவனம் கேட்குறாங்க. ஓகேவா, ரூர்கேலா. ஆன்சர் வந்து ரூர்கேலா. இதில் 3மே கரெக்டு தான். ஓகேங்களா, இந்த 3மே கரெக்டு தான். வேக்ஸ் வேகன் மட்டும்தான் தப்பு. ஓகேங்களா,
அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகேவா, எந்த வருஷம் தொடங்கணும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி 1970. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பொருந்தாததை தேர்ந்தெடுக்கணும். ஏதோ ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது, எதுன்னு தெரியுதா பாருங்கள். ஓகேங்களா, டைம் ஆகிடுச்சு. 49 சி இதுதான் தப்பு. ஓகேங்களா, இது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு முக்கியமான ஓல்டு கொஸ்டின் தான். அடுத்து பாருங்கள், 50வது கொஸ்டின். இந்திய சுரங்கப் பணியகம் அமைந்துள்ள எங்கே அமைஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்திய சுரங்கப் பணியகம். ஓகேங்களா, ஆன்சர் தெரியுதா பாருங்கள். நாக்பூர். எங்கன்னா ஆப்ஷன் பி நாக்பூர். ஓகேவா. நெக்ஸ்ட் இதில் அடுத்த 50யும் கரண்ட் அஃபேர்ஸ் 50யும் பார்த்துடலாம். தேங்க்யூ.